சரி, வேலைக்கு போனவங்களெலாம் பஸ்ஸு ஃப்ரீ. உடனே வீட்டில் இருக்கிற பொங்கலெல்லாம் கேட்டேன், ஏன் வேலைக்கு போகிறதுக்குள்ளே பஸ்ஸு ஃப்ரீ ஆகிட்டேன், நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், என் புருஷன் சந்தேகப்படுவான், என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டான், நான் கூட என் முன்னாடி வேலைக்கு அனுப்பலை, ஏன் சொல்லு. அவன் ஒரு 64 நாள் வெளியில் இருந்தேன் எல்லாம் சொல்லியிருப்பான். மற்றவன் வந்தால் ஓடி இருப்பான். வேற எங்கன்னா போன எங்கேயும் போகிற முடங்கிட்டா வாழ வெட்டி. இந்த 2 பட்டத்தை நான் வாங்கணுமா? இல்லை. ஆனால் என் தாய்மார்களை நான் பாராட்டேன். எவளால் நான் ஜெயிலுக்கு போனேன்னா அவளை செருப்பை கொண்டு அடிச்சு, மொட்டை கொண்டு அடிச்சு, அவளை மூளையில் முடங்க வச்சு என்னை மேடையில் முடங்க வச்சிருக்கீங்க பாரு. காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து பிள்ளையார்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி, யாரால் 64 நாட்கள் ஜெயிலுக்கு தான் செல்ல நேர்ந்ததோ அவரது புகைப்படத்தை மகளிர் துடைப்பத்தால் அடித்ததாக உரிமையில் கூறினார். நடிகை குஷ்புவை கொச்சைப்படுத்தி பேசியதாக கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சரி, வேலைக்கு போனவங்களெலாம் பஸ்ஸு ஃப்ரீ. உடனே வீட்டில் இருக்கிற பொங்கலெல்லாம் கேட்டேன், ஏன் வேலைக்கு போகிறதுக்குள்ளே பஸ்ஸு ஃப்ரீ ஆகிட்டேன், நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், என் புருஷன் சந்தேகப்படுவான், என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டான், நான் கூட என் முன்னாடி வேலைக்கு அனுப்பலை, ஏன் சொல்லு. அவன் ஒரு ஆமாம்மா, என் கலைப்பெல்லாம் தீர்ந்துடும் போய் பார்த்தா. ஆனால் போன மாதம் 26ஆம் தேதியிலேருந்து பார்க்கல. நீங்கள் கேட்டீங்க. உடனே என் தலைவன் சொன்னான், வீட்டில் இருக்கின்ற நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் ஒவ்வொரு கார்டுக்கும் 1000 ரூபாய் மாதந்தோறும் தருவேன், அது மகளிர் உரிமை தொகை. ஆனால் நாடு விட்டு நாடு வந்து, ஊர் விட்டு ஊர் வந்து, வயிறு வளர்க்க ஒரு ஊர், வாழறதுக்கு ஒரு ஊர், பெருக்கிறதுக்கு ஒரு ஊர், மதத்தை மாறுறதுக்கு ஒரு ஊர்னு வாழ்ந்தவெல்லாம் அதை பிச்சைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் தாய்மார்களை நான் பாராட்டேன். எவளால் நான் ஜெயிலுக்கு போனனோ அவளை செருப்பை கொண்டு அடிச்சு, மொட்டை கொண்டு அடிச்சு, அவளை மூளையில் முடங்க வச்சு என்னை மேடையில் முடங்க வச்சிருக்கீங்க பாரு. அதுதான் சொல்கிறது, பத்தினி சாபம் பத்திக்கும். எங்கள் ஆத்தா பத்தினி என்னை செத்து போட்டா அவள் மூளையில் முடங்கிட்டாளா இல்லையா? அதை பார்த்தா எங்கள் தலைவர் கண்ணீர் வரும். ஐடி போஸ்ட் ஆயிடுச்சு. நான் கேட்டேன் வெளியே வந்தவங்க, தலைவரே ஒரு நாடோடிக்காக 3 பத்தினி தெய்வத்தாக வச்சுட்டு தலைவரேன்னு கேட்டேன். என் பொண்டாட்டி 2 பொண்ணு, பையன் இல்லை, 64 நாள் வெளியில் இல்லை எல்லாம் சொல்லியிருப்பான். மற்றவன் வந்தால் ஓடி இருப்பான். வேற எங்கன்னா ஒன்று எங்கேயும் போகிற முடங்கிட்டா வாழ வெட்டி. இந்த 2 பட்டத்தை நான் வாங்கணுமா? இல்லை. எங்கே துளைத்தேனோ அங்கேயே தேடினேன், அறிவாலயத்தை சுற்றி சுற்றி வந்தேன். என்னை கேட்டார்கள், கடிதம் கொடுக்க மாட்டாய் ஆனால் இங்கே வருவாயா என்று கேட்டார்கள். என்னுடைய செங்கல் 6 இருக்கிறது இந்த கட்டடத்தில், அந்த கல்லை பார்க்க வந்தேன் என்று சொன்னேன். எங்கள் அண்ணன் சின்னவர் மனமினினார், என்னை அழைத்தார், இயக்கத்தில் சேர்த்தார். உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன்.